வணக்கம். 16/12/2025 மார்கழி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய விருச்சிக ராசி பலன். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம். நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். அனைத்து வகையிலும் நன்மைகள் வந்து சேரக்கூடிய நாளாக அமையக்கூடும் இன்றைய நாள். விருச்சிக ராசியில் வரக்கூடிய விசாகம் 4ஆம் பாதம். நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். அதே நேரம் பொறுமை நிதானம் அவசியம் வேண்டும். அனுசம் அனைத்து விதத்திலும் நன்மைகள் வந்து சேரும். நல்லோருடைய ஆசி அரவணைப்பு கிடைக்கும். நினைத்து நிறைவேறும். தெய்வீக அருளாலும் தெய்வ கடாட்சத்தாலும் சர்வ காரிய ஜெயம் மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாள். நல்லோருடைய ஆதரவு கிடைக்கும். எதிர்பார்த்த நன்மைகள் வீடு தேடி வரும். இல்லம் தேடி உங்களுடைய மன மகிழ்ச்சிகள் கூடும். எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள் கை கொடுக்கும். கேட்டை அனைத்து விதத்திலும் நன்மைகள் வந்து சேரும். சிக்கல்கள் தீர்வாகும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். அதே நேரம் செய்யும் வேளையில் கவனமுடன் செயல்பட வேண்டும். அடுத்ததாக நாம் காண இருப்பது தனுசு ராசி பலன். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் அனைத்து விதத்திலும் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். செய்யும் வேளையில் அனைத்து வகையிலும் பொறுமையோடும் நிதானத்தோடும் சிந்தித்து செயல்பட வேண்டும். சிறு தவறுதல் கூட பெரிய அளவுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தும். அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தால் தேவையற்ற மனக்குழப்பம் ஏற்படும். மற்றபடி அனைத்து காரியங்களும் கைகூடி வரும். நல்லோர்களுடைய ஆதரவு கிடைக்கும். எதிர்கால நலன் கருதி தனதானிய வளர்ச்சிகள் உருவாகும். தொழில் அபிவிருத்தி அடையும். நல்ல நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். நான் சொன்ன விதத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும். மூலம் செய்யும் வேலையில் கவனமுடன் இருக்க வேண்டும். பூராடம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். சர்வ காரியம் ஜெயமாகும். உத்திராடம் நினைத்து நிறைவேறும். பயணத்தின் போது கவனத்தோடு செயல்பட வேண்டும். அடுத்ததாக நாம் காண இருப்பது மகர ராசி பலன். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியமும் ஜெயமாகும். நினைத்து நிறைவேறும். எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். அதே நேரம் பயணம் செய்யும்போது மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். முற்றார் உறவினர் நண்பர்களிடம் பழகும்போது மிகவும் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும். மகரத்தில் வரக்கூடிய உத்திராட நட்சத்திரம் பயணத்தின் போதும் அடுத்தவரிடத்தில் பழகும் போதும் கவனத்தோடு செயல்பட வேண்டும். திருவோணம் பயணம் வேலை செய்யும் இடத்திலும் மிகவும் பாதுகாப்பு தேவை. கவனமுடன் செயல்பட வேண்டும். மற்றபடி அன்றாட நடக்கக்கூடிய நன்மைகள் அனைத்தும் வந்து சேரும். அவிட்டம் நினைத்து நிறைவேறும். எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். பயணத்தின் போது வேலை செய்யும் இடத்திலும் பாதுகாப்பு அவசியம் தேவை. அடுத்ததாக நம்ம காண இருப்பது கும்ப ராசி.